إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. وما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகை படைத்து பரிபாலித்து வரக்கூடிய எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் கூறியவனாக, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தக்வாவை இனி ஊட்டியவனாக இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் விரும்பக்கூடிய குணங்களை கொண்டு நம்முடைய உள்ளங்களை அலங்கரிப்பானாக. அல்லாஹும்ம ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நான் உங்கள் முன்னால் குத்பை மஸ்னூனாவிற்கு பிறகு ஒரு வசனத்தை ஓதி காண்பித்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தில் கூறுகிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ். உண்மையான முஃமின்கள் யார் என்றால், அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறினால் வஜிலத் குலூபுஹும், அவர்கள் உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய பயத்தால் நடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்ஹும் ஈமான், அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காண்பித்தால் அவருடைய ஈமான்கள் அதிகரிக்கும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை நம்பிக்கை கூடக்கூடியதாக இருப்பார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று என்னுடைய தலைப்பு இந்த வசனத்தின் ஊடலாக இருக்கிறது, ஈமானை அதிகரிக்கக்கூடிய வழிகள். பொதுவாகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மனிதன் அவன் பலவீனமானவன். குலிகல் இன்சானு தஈஃபா, அல்லாஹ் கூறுகிறான் மனிதன் பலவீனமானவன். அந்த அடிப்படையிலே ஈமான் என்பது அல் யஸீது வ யன்குஸ். சில நேரங்களில் ஈமான் அதிகரிக்கும், சில நேரங்களில் ஈமான் குறைவாக இருக்கும். சில நேரங்களில் மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு பூமியில் பயணித்துக் கொண்டிருப்பான், ஆனால் அவனுடைய ஈமானுடைய தாக்கம் வானத்தை தொடும் அளவு இருக்கும். சில நேரத்தில் மனிதன் இந்த பூமியில் இருப்பான், ஆனால் அவனுடைய ஈமானுடைய தாக்கம் பலகீனமாக அடைந்து அவனுடைய ஈமானுக்கு வேல்யூ இல்லாமல் போய்விடும். அப்போ இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், நான் இந்த ஹதீஸிற்காக இந்த ஹதீஸுடைய பயணத்திற்காக நிறைய உலகத்திற்கு பயணம் செய்தார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸிற்காக ஆண்டுகள் பயணம் செய்தார்கள், ஒவ்வொரு ஆண்டுகள் பயணம் செய்தார்கள். அப்போ சொல்கிறார்கள், நான் இந்த விஷயத்தில் எல்லா உலமாக்களுடைய ஒருமித்த கருத்தை நான் கேட்டேன். ஈமான் என்பது சில நேரத்தில் அதிகரிக்கும், ஈமான் என்பது சில நேரத்தில் குறையும். அப்போ ஈமான் எப்படி அதிகரிக்கும்? நல்ல அமல்களை கொண்டு அதிகரிக்கும், அல்லாஹ்வை கட்டுப்படுவதன் மூலமாக அதிகரிக்கும். ஒரு முஃமின் அல்லாஹ்வை முழுமையாக கட்டுப்பட்டால், அல்லாஹ்வுடைய ஷரியத்துக்கு அவன் கட்டுப்பட்டால் அவனுடைய ஈமான் அதிகரிக்கும். ஒரு முஃமின் அவன் பாவமான காரியங்களை செய்கிற பொழுது அவன் ஈமான் குறையும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ذاك طعم الإيمان, அந்த அடியான் ஈமானுடைய ஹலாவத்தை, ஈமானுடைய ருசுவை அடைந்து விட்டான். எப்படி அடைந்து விட்டான்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் ஒருவன் என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்ற விஷயத்தில் பொருந்தி கொண்டானோ, யார் என்னுடைய இஸ்லாம் தான் என்னுடைய மார்க்கம் என்ற விஷயத்தில் பொருந்தி கொண்டானோ, யார் என்னுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தூதர் என்னுடைய நபி என்ற விஷயத்தில் பொருந்தி கொண்டானோ, அவனுடைய விஷயத்தில் அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவன் ஈமானுடைய லஸ்ஸத்தை அடைந்து விட்டான். அப்போ ஈமான் என்பது நல்ல அமல்கள் மூலமாக அதிகரிக்கிறது. அப்போ ஈமான் எப்படி குறைகிறது? எந்த பாவங்களின் மூலமாக குறைகிறது என்றால், பொதுவாகவே பாவமான காரியங்கள் ஒரு அடியான் செய்கிற பொழுது அவருடைய ஈமான் குறைந்துவிடும். இப்போ நாம் இங்கே எல்லோரும் இருக்கிறோம். இங்கே எல்லோருடைய ஈமானும் ஒரே தர்ஜாவில் இருக்காது. சிலருடைய ஈமான் பலமாக இருக்கும், சிலருடைய ஈமான் குறைவாக இருக்கும், சிலருடைய ஈமான் ஸ்டேபிளாக இருக்கும், இன்னும் சிலருடைய ஈமான் எந்த வேல்யூ இல்லாமல் இருக்கும். காரணம் அவருடைய பாவங்கள். அப்ப ஈமான் எப்படி குறைவாக இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு விபச்சாரன் அவன் விபச்சாரம் செய்கிற பொழுது முஃமினாக இருக்க மாட்டான். ஒரு திருடக்கூடியவன் அவன் திருடக்கூடிய நிலையிலே முஃமினாக இருக்க மாட்டான். ஒரு மது அருந்தக்கூடியவன் அவன் மது அருந்தக்கூடிய நிலையிலே முஃமினாக இருக்க மாட்டான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸுக்கு தஷ்ரீஹ் தருகிறார்கள், விளக்கம் தருகிறார்கள். என்ன அர்த்தம் என்றால், ஒருவன் மது அருந்தக்கூடிய நிலையிலே அவனுடைய ஈமான் குறைவாக இருக்கும். அவனுடைய ஈமான் அதிகரித்திருந்தது, ஆனால் அவன் மது அருந்த காரணத்தின் மூலமாக என்ன நடந்தது? அவனுடைய ஈமான் குறைந்து விட்டது. இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் பாவமான காரியங்களை செய்வதன் மூலமாக அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டான். ஹவாரிஜ் என்ற ஒரு சிந்தனை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிந்தனையாளர்களை பற்றி ரசூலுல்லாஹ் எச்சரித்தார்கள். ஹவாரிஜுடைய கூட்டம் எப்படி என்றால், அவர்கள் சொல்வார்கள், யார் ஒருவன் பெரிய பாவங்களை செய்வானோ அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவான். ஆனால் அப்படி இல்லை. ஒருவன் மிகப்பெரிய பாவங்கள் செய்தாலும் அந்த பாவத்தின் மூலமாக அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டான். பெரிய பாவங்கள் என்றால் என்ன? கொலை செய்வது, சூதாட்டம், ஜாது செய்வது, சூனியம் செய்வது, பிறருடைய பொருளை அபகரிப்பது, வட்டி வாங்குவது, இதெல்லாம் பெரிய பாவம். இந்த பெரிய பாவத்தின் மூலமாக ஒருவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டான், ஆனால் அவருடைய ஈமான் பலவீனமாகிவிடும். அப்போ இந்த ஹதீஸுடைய விளக்கத்தின் மூலமாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வது என்னவென்றால், ஒருவன் பாவமான காரியங்களில் ஈடுபடுகிற பொழுது அவருடைய ஈமான் குறைந்துவிடும், ரெடியூஸ் ஆகிவிடும் என்று சொல்கிறார்கள். அப்ப அன்பான சகோதரர்களே, நாம் குர்ஆன்களை ஹதீஸ்களை படிக்கிற பொழுது நமக்கு ஈமானை அதிகரிக்கக்கூடிய நிறைய வழிகள் தெரிகிறது. ஒரு முஃமினுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால், நான் ஈமானோடு இருக்க வேண்டும், ஈமானோடு வாழ வேண்டும், ஈமானுடைய நிலையில் மரணிக்க வேண்டும். ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் இந்த ஆசை இருக்க வேண்டும், அந்த ஹிர்ஸ் இருக்க வேண்டும். நான் அல்லாஹ் எனக்கு இந்த ஈமானை கொடுத்திருக்கிறான், இந்த ஈமானை தக்க வைத்து அந்த ஈமானோடு நான் வாழ்ந்து அந்த ஈமானோடு மரணிக்க வேண்டும். அப்ப அன்பான சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸில் நாம் படிக்கிற பொழுது நிறைய வழிகள் நமக்கு தெரிகிறது. அதில் சில வழிகளை இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவில் பார்க்கலாம். முதலாவது அன்பான சகோதரர்களே, நம்முடைய ஈமானை அதிகரிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறிந்து கொள்வது. எந்த ரப்புல் ஆலமீன் நம்மளை படைத்தானோ, நம்மளை பரிபாலிக்கிறானோ, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறானோ, இரவும் பகலுமாக நாம் பாவங்கள் செய்து எந்த மலக்குமார்கள் நம்முடைய பாவங்களை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் செல்கிறாரோ, அதே மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள்? நமக்கு ரிஸ்கை கொண்டு வருகிறார்கள். அந்த ரப்புல் ஆலமீனை பற்றி என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனிதன் அதிகமாக அறிய வேண்டும். உலமாக்கள் சொல்வார்கள், மன் கான பில்லாஹி அஅரஃப் கான பில்லாஹி அஹ்வஃப். எவன் அல்லாஹ்வை அதிகமாக அறிவானோ அவன் அல்லாஹ்வுக்கு அதிகமாக பயப்படுவான். எவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குமோ, எவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய முஹப்பத் இருக்குமோ, அன்பு இருக்குமோ, அவன் தான் உண்மையாக அல்லாஹ்வை அதிகமாக நேசிப்பான். பிள்ளைகள் எதற்காக பெற்றோர்கள் நேசிக்கிறார்கள் என்றால், பிள்ளைகளுடைய உள்ளத்தில் பெற்றோருடைய அன்பு இருக்கிறது, பயம் இருக்கிறது. அந்த பயமும் அந்த நேசம் என்ன செய்கிறது? பிள்ளை அதிகமாக பெற்றோர் நேசிக்கிறார்கள், நெருங்கி வருகிறார்கள். அதே போன்ற ஒரு அடியான் அவன் அல்லாஹ்வை அதிகமாக அறிகிற பொழுது,
அல்லாஹ்வை அதிகமாக அவனுடைய மஅரிஃபத் அவனுக்கு கிடைக்கிற பொழுது அவனுடைய ஈமான்கள் அதிகரிக்கும். இப்போ நாம் யாரும் அல்லாஹ்வை பார்க்கவில்லை, மறுபடிய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. ஆனால் அல்லாஹ்வை பார்க்காமல் நம்முடைய ஈமான்கள் அதிகரிக்க வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள் திருநாமங்களை படிக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் பண்புகளை பற்றி படிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தபாரக வ தஆலாவுக்கு 99 திருநாமங்கள் இருக்கிறது. வெறும் 99 திருநாமங்கள் இல்லை, அல்லாஹ்வுக்கு அதிகமான திருநாமங்கள் இருக்கிறது. அந்த அதிகமான திருநாமங்களில் 99 திருநாமங்களை மன் அஹ்ஸாஹா தஹலல் ஜன்னah, யார் ஒருவர் அந்த 99 திருநாமங்களை மரணம் செய்வாரோ, மரணம் எப்படி செய்ய வேண்டும்? அந்த அர்த்தத்தை உணர வேண்டும். அந்த அர்த்தத்தை உணர்ந்து அந்த 99 திருநாமங்களை மரணம் செய்வாரோ, அல்லாஹ் கூறினார், ரசூலுல்லாஹ் கூறினார்கள், தஹலல் ஜன்னah, அவர் சொர்க்கத்தில் நுழைவார். அதே போன்று அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் நீங்கள் குர்ஆனில் படிக்கிற பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனங்களை எப்படி முடிக்கிறார்? வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, இன்னல்லாஹ அலீமுன் கபீர், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று நீங்கள் குர்ஆனில் படிக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் வருகிறது. அப்ப அன்பான சகோதரர்களே, நம்மளுடைய ஈமான்கள் அதிகரிக்க வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை படிக்க வேண்டும். நம்ம அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை அதிகமாக அறிந்திருக்க வேண்டும். இதன் மூலமாக நாம் என்ன செய்ய முடியும்? நம்முடைய ஈமானை அதிகரிக்க முடியும். ஆனால் இங்க ஒரு பலவீனமான என்ன விஷயம் என்றால், நடுநிலையாக நாம் எல்லோரும் யோசிப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்களை மனனம் செய்வாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார்கள். ஆனால் நானும் நீங்களும் சிந்தித்து பாருங்கள், நாம் இதில் எத்தனை முயற்சிகள் செய்திருப்போம்? 10 திருநாமங்கள் நமக்கு மக்களுக்கு தெரியாது. அது சிறுவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி. ஆனா உலகத்தில் 10 டாப் பணக்காரர்கள் பேரை சொல்லி பார்க்கலாம், நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது 5 பேரையாவது நீங்க சொல்வீர்கள். 10 கிரிக்கெட் பேரை சொல்லுங்கள், உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அன்பான சகோதரர்களே, எது நமக்கு முக்கியமோ அந்த விஷயத்தில் நாம் பலவீனமாக இருக்கிறோம். நீங்க 99 திருநாமங்களை மரணம் செய்தால் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவார் என்று ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அந்த 99 திருநாமங்கள் மரணம் செய்வதில் நாம் பொறுப்போடு இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஈமானுடைய அதிகரிப்பின் மூலமாக தான் நம்முடைய மனங்கள் நிம்மதி அடையும். யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய ஈமான், அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை அதிகமாக இருக்குமோ அவன் ரிலாக்ஸாக இருப்பான், அவனுக்கு எந்த டென்ஷனும் இருக்காது. இன்னைக்கு அதிகமாக பேசப்படக்கூடிய இந்த என்சைட்டி, ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன் எதற்காக? அவன் அல்லாஹ்வை அறிந்திருக்கவில்லை. குறிப்பாக இந்த மக்கள் தொழுகிறார்கள், தொழுந்து மக்களுக்கு நிம்மதி இல்லை என்றால் அதற்கான காரணம் அவர் அல்லாஹ்வை அறிந்திருக்கவில்லை. நீங்கள் உங்களுடைய நேசக்காரர் போனில் பேசுறீங்க, 80 மணி நேரம் பேசுறீங்க. சில மக்கள் 1 மணி நேரம் பேசுறாங்க, 2 மணி நேரம் பேசுறாங்க, கம்யூனிகேட் பண்றாங்க. நீங்கள் அவர்களை நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் தொழுகிற பொழுது நீங்கள் அல்லாஹ்வுடன் கம்யூனிகேட் செய்றீங்க, அல்லாஹ்வுடன் பேசுறீங்க. ஒரு அடியான் அவன் தொழுகிறான் என்றால் அவன் அல்லாஹ்வுடன் என்ன செய்ய கம்யூனிகேட்டரோடு இருக்கிறான், அல்லாஹ்வுடன் பேசுகிறான். அப்போ இருக்கும் பொழுது எதற்காக அந்த தொழுகையிலே அவனுக்கு அந்த ருசி வரவில்லை? எந்த ருசியை நான் என்னுடைய நேசத்தோடு நான் பேசுகிற பொழுது அந்த ருசியில் எதற்காக என்னுடைய தொழுகையில் வரவில்லை என்றால், அன்பான சகோதரரே, நம்முடைய உள்ளத்தில் ஈமான் பலவீனமாக இருக்கிறது, நம்முடைய உள்ளத்தில் ஈமான் குறைவாக இருக்கிறது. இரண்டாவது விஷயம் அன்பான சகோதரர்களே, ஈமானை அதிகரிக்கக்கூடிய மிக முக்கியமானது அல் குர்ஆனுடன் நாம் தொடர்பு வைத்துக் கொள்வது. அல் குர்ஆனுடைய தொடர்பு வைத்துக் கொள்வது. உண்மையிலே குர்ஆனை படிப்பதன் மூலமாக இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. உங்களுக்காக மறுமையிலும் நன்மை, இந்த உலகத்திலும் நன்மை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் குர்ஆன் பரக்கா. நீங்கள் காலையிலே குர்ஆனை ஓதினால் அது உங்களுக்கு பரக்கத்தை கொடுக்கும். குர்ஆனை ஓதுவதன் மூலமாக ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், உங்கள் உள்ளங்களில் இருக்கக்கூடிய அந்த நோய்களுக்கு நிவாரணம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதே போன்று குர்ஆனின் மூலமாக நாளை மறுமை நாளில் இந்த குர்ஆன் உங்களுக்கு சிபாரிசு செய்யும் என்று சொன்னார்கள். ஆனால் நம்முடைய மக்கள் குர்ஆனுடைய விஷயத்தில் மிகப்பெரிய பொறுப்புக்குத்தனத்தோடு இருக்கிறார்கள். சிலர் நாங்கள் குர்ஆனை வெறும் ரமதானில் மட்டும்தான் ஓதுவோம். இன்னும் சிலர் குர்ஆன் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, அது உலமாக்களுடைய வேலை,
அவர்கள் புரிந்து கொள்ளட்டும், அவர்கள் ஓதட்டும், அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்லட்டும். நாங்கள் உலமாக்களுடைய பின்னாடி இந்த கையை பிடித்து நாம் சொர்க்கத்திற்கு செல்வோம். அன்பான சகோதரிகளே, குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது வைத்திருக்கக்கூடிய அந்த அற்புதம் எப்படி என்றால், அதை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் உங்களுடைய ஈமானை அதிகரிப்பான். நான் ஆரம்பத்தில் ஓதின அந்த வசனம், وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا. குர்ஆனுடைய வசனங்கள் ஓதும் பொழுது அவருடைய ஈமான் அதிகரிக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களை பாருங்கள், காலையிலும் வஹி இறங்குகிறது, மாலையிலும் வஹி இறங்குகிறது, எல்லா நாளும் வஹி இறங்குகிறது. அல்லாஹ் சொல்கிறார், அவருடைய ஈமானை நாங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருந்தோம். நபிகள் சொன்னார்கள், ஏன் ஒவ்வொரு சூறாவும் வந்து கொண்டே இருக்கிறது? இந்த சூறாவின் மூலமாக என்னுடைய ஈமான் அதிகரிக்குமா? அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய ஈமான் அதிகரிக்குதோ இல்லையோ, முஃமின்களுடைய ஈமான் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. முஃமின்களுடைய ஈமான் இன்னும் பலமாகிக் கொண்டே இருக்கிறது. அன்பான சகோதரிகளே, குர்ஆனுடன் தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் உங்களுக்கு படிக்க முடியவில்லையா? குர்ஆனை கேளுங்கள். நீங்கள் குர்ஆனை மொபைல் எதெல்லாம் பார்க்குறீங்க, ஒரு குர்ஆனை நீங்க செய்யலாம். ஒரு 10 நிமிடம் குர்ஆனை கேளுங்கள். அது இருக்கக்கூடிய அந்த லஸ்ஸத், அந்த ருசி உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. அன்பான சகோதரிகளே, அப்ப இரண்டாவது மிக முக்கியமானது என்ன செய்ய வேண்டும்? நாம் குர்ஆனுடன் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். சில உலமாக்கள் கூறுவார்கள், எனக்கு அல்லாஹ்வுடன் பேச விருப்பமாக இருந்தால் நான் தொழுகையிலே குர்ஆனை ஓதுவேன். அல்லாஹ் என்னுடன் பேச வேண்டும் என்று நினைத்தால் நான் குர்ஆனை ஓதுவேன் என்று சொல்வார்கள். எனக்கு அல்லாஹ்வுடன் பேச விருப்பமாக இருக்கிறது, பிரச்சனையாக இருக்கிறது, நான் என்ன செய்வேன்? உடனடியாக நான் தக்பீரை கட்டிவிடுவேன், தொழுகையில் அல்லாஹ்வுடன் பேசுவேன். அல்லாஹ் என்னோட பேச வேண்டும் என்று நினைத்தால் என்ன செய்வேன்? அல்லாஹ்வுடைய குர்ஆனை நான் ஓதுவேன். அப்ப அன்பான சகோதரர்களே, நம்முடைய ஈமானை அதிகரிக்கக்கூடிய இரண்டாவது மிக முக்கியமானது அல்லாஹ்வுடைய குர்ஆனுடன் தொடர்பு வைத்துக் கொள்வது. மூன்றாவது அன்பான சகோதரர்களே, நம்முடைய ஈமானை அதிகரிப்பது அல்லாஹ்வுடைய தஹ்லீக் படைப்பினங்களில் சிந்திப்பது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. அல்லாஹ்வுடைய அடியார்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் பாருங்கள். அவர்கள் உட்கார்ந்த நிலையில், நின்ற நிலையில், சாய்ந்த நிலையில் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக எந்த ஒரு ஸ்பெசிபிக்கான நேரம் இல்லை. நீங்கள் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை நினைவு கூறலாம். உட்கார்ந்து இருக்கிறீங்க, அல்லாஹ்வை நினைவு கூறலாம். நின்று கொண்டிருக்கிறீங்க, அல்லாஹ்வை நினைவு கூறலாம். சாய்ந்து கொண்டிருக்கிறீங்க, அல்லாஹ்வை நினைவு கூறலாம். அப்படி அல்லாஹ்வை நினைவு கூறிய அந்த அடியான் இந்த உலகத்துடைய பிரபஞ்சங்களை பார்த்து வியந்து போய் சொல்கிறான், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா. இறைவனே, உன்னுடைய இந்த உலகத்தை என்ன செய்யவில்லை? வீணாக படைக்கவில்லை. சுப்ஹானக், நீ பரிசுத்தமானவன். ஃபகீனா அஸாபன் நார், என்னை நீ பாதுகாப்பாயாக. அன்பான சகோதரர்களே, நீங்க இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக போறீங்க. ஊட்டிக்கு போறீங்க, கொடைக்கானல் போறீங்க, அந்த மலை இடத்துக்கு நீங்க போறீங்க. அப்போ உங்களுடைய உள்ளத்துல ஒரு ஃபீல் ஆகும், அல்லாஹ் இந்த உலகத்தை இப்படி எல்லாம் படைச்சிருக்கிறானே, சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று உங்கள் உள்ளத்தினால் எரேசார். இந்த உலகத்தை இவ்வளவு அழகாக படைத்திருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை எப்படி எல்லாம் படைத்திருப்பான்? படைப்பினங்களே இப்படி படைத்திருக்கிறவன், அவனுடைய படைப்பு எப்படி இருக்கும் என்று உங்கள் உள்ளத்தில் ஆசைகள் வர வேண்டும். அன்பான சகோதரர், அப்படி பார்க்கிற பொழுது நிச்சயமாக எவருடைய உள்ளம் சுப்ஹானக், அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன் என்று சொல்லி அவருடைய ஈமான் அதிகரிக்கிறதோ நிச்சயமாக அவர் முஃமின். அல்லாஹ்வுடைய தஹ்லீக்கை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய உள்ளத்தில் ஈமான் அதிகரிக்க வேண்டும். நீங்க வர போறீங்க, பார்த்துட்டீங்க, ஒண்ணுமே இல்லை, நீங்க போய் பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன கேட்கிறான்? அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத், ஒட்டகங்களை நாங்கள் எப்படி படைத்தோம் என்று பார்க்கவில்லையா? வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபியத், வானங்களை நாங்கள் எப்படி உயர்த்தினோம் என்று பார்க்கவில்லையா? வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், மலைகளை நாங்கள் எப்படி அதிலே புதுத்தோம் என்று பார்க்கவில்லையா? வ இலல் அர்தி கைஃப சுத்திஹத், நாங்கள் இந்த பூமி எப்படி விரித்தோம் என்று பார்க்கவில்லையா? அல்லாஹ்வுடைய தஹ்லீக்கை பாருங்க, எப்படி அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த வானம் எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறது, எத்தனை கோடி ஆண்டுகளாக இருக்கிறது. என்றாவது வானத்தை ஏதாவது ஓட்டி வந்திருக்கிறதா? விரிசல் விழுந்திருக்கிறதா? விஞ்ஞானம் எவ்வளவுதான் முயற்சி செய்கிறது, எப்படி இதை வைத்திருப்பார்கள் என்று, ஆனால் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை.
அதில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அந்த வானத்தை நீங்கள் பாருங்கள், நாங்கள் எப்படி அதை உயர்த்திருக்கிறோம். அதே போன்று இந்த பூமியை பாருங்கள், எப்படி நாங்கள் அழகாக விரித்திருக்கிறோம். அதை நீங்கள் விவசாயம் செய்றீங்க, என்னென்ன நீங்கள் பண்றீங்க. பண்பான சகோதரர்களே, இந்த படைப்பினை கொண்டு அல்லாஹ் நம்ம என்ன செய்யறான், நம்முடைய ஈமானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகரிக்கிறான். நான்காவது அன்பான சகோதரர்களே, நம்முடைய ஈமானை அதிகரிப்பது நல்ல மஜ்லிஸில் அமர்வது. நம்முடைய நண்பர்களுடைய வட்டம் என்பது சாலிஹீன்களாக இருக்க வேண்டும். நீங்க ஒருவரை நண்பராக ஆக்குறீங்கன்னா அதனுடைய மிக முக்கியமான காரணம் மார்க்கத்திற்கு அவை எனக்கு துணையாக இருக்க வேண்டும். தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன்னோட நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன். உன்னை பற்றி அறிவதற்கு எனக்கு என்ன தேவையில்லை, உன்னுடைய அறிமுகம் எனக்கு தேவையில்லை. உன்னுடைய நண்பனை பார்த்து நான் சொல்வேன், நீ எப்படிப்பட்டவன், உன்னிடத்தில் என்ன குணங்கள் இருக்கிறது, உன்னிடத்தில் ஒழுக்கம் இருக்கா இல்லை என்பதை எனக்கு எப்படி தெரிய வேண்டும் என்றால் உன்னுடைய நண்பனை பார்த்து எனக்கு தெரியும். பரவான சகோதரிகளே, உண்மையிலே அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட இளைஞர்கள் வாழ்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணை. அந்த இளைஞர்களை நீங்கள் பார்க்கிற பொழுது உண்மையாகவே அல்லாஹ்வுடைய அந்த அந்த அஸ்பத் நமக்கு வரும். இன்னும் அதிகமாக ஈமான் அதிகரிக்கும். சில ஷேக்மார்கள் சொன்னார்கள், நாங்கள் சில இளைஞர்களுடைய அந்த ஆக்டிவிட்டிஸை பார்க்கிற பொழுது, மார்க்கத்தில் அவருடைய உறுதிகளை பார்க்கிற பொழுது, அவருடைய இபாதத்துகளை பார்க்கிற பொழுது அந்த உலமாக்கள் சொல் எங்களுக்கு ஆர்வம் வருகிறது, ஏன் எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஈமான் வரவில்லை என்று. நம்முடைய அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் என்பது சாலிஹீன்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய நண்பன் உங்களுடைய விஷயத்தில் அக்கறை உள்ளவராக இருக்கும். மார்க்க விஷயத்தில் ஏன் நீங்கள் தொழுகவில்லை, எதற்காக நீங்கள் நோன்பு வைக்கவில்லை, எதற்காக நீங்கள் தர்மம் செய்யவில்லை என்று உங்களை மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி ஹலீலி, ஒருவன் அவனுடைய சகோதரனுடைய பாதையில் தான் இருப்பான். சகோதரன் என்ன சொல்கிறானோ, நண்பன் எது சொல்கிறானோ அதே பக்கம் நான் செய்வான். நான் நிறைய பேர் பார்த்திருக்கோம், அவர்கள் தௌஹீதிற்கு வந்த மிக முக்கியமான காரணம் நண்பர்கள் தான். நண்பர்கள் சொல்லியிருப்பார்கள், பா இதெல்லாம் ஷிர்க் வந்தா விட்டுருப்பான், உடனே நினைச்சிருப்பார் கேட்டிருப்பார், அந்த பாதையை செய்திருப்பாரு, ஷிர்க்கை விட்டு விட்டு தௌஹீதில் வந்திருப்பார். அன்பான சகோதரிகளை, நல்ல மஜ்லிஸ்ல உட்காருங்கள், நல்ல சாலிஹியுடைய மஜ்லிஸ்ல உட்காருங்கள். அப்படி உட்காரும் பொழுது என்ன ஆகும், உங்களுடைய ஈமான்கள் அதிகரிக்கும். பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அழுது கொண்டே வீட்டை விட்டு வெளியே வராங்க. அபூபக்கர் பார்த்தாங்க, ஹன்ஸலா எதற்காக அழுறீங்க ஹன்ஸலா, என்ன காரணம் ஹன்ஸலா? ஹன்ஸலா சொன்னாங்க, அபூபக்கர், நான் ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸ்ல இருக்கிறேன், என்னுடைய ஈமான் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அந்த குர்ஆனை கேட்கிறேன், ஹதீஸை கேட்கிறேன், என்னுடைய ஈமானை அல்லாஹ்வின் மூலமாக புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் எப்பொழுது நான் ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸை விட்டு நான் வெளியே வருகிறேனோ என்னுடைய ஈமான் குறைந்து கொண்டே இருக்கிறது. நான் நினைக்கிறேன், நான் நயவஞ்சவன் ஆகிவிட்டேன், நான் நிஃபாக் ஆகிவிட்டேன் என்று நான் நினைக்கிறேன் அபூபக்கர் என்று சொன்னார்கள். அபூபக்கர் கேட்டார்கள், உங்களுக்கும் அப்படி என்றால் எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் உங்களுக்கு ஈமான் அதிகரிக்கிறது, ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே வியாபாரம் செய்த உடனே என்ன செய்கிறது, ஈமான் குறைந்து விடுகிறது என்றால் இந்த நிலை எனக்கும் இருக்கிறது. வாருங்கள் ரசூலுல்லாஹ் அவர்கள் போய் அதற்கான அந்த காரணத்தை கேட்கலாம். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய மஜ்லிஸில் நான் உட்கார்றேன், குர்ஆனை பற்றி கேட்கிறேன், ஹதீஸை கேட்கிறேன், என்னுடைய ஈமான் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது யா ரசூலுல்லாஹ். ஆனா உங்களை விட்டு நான் போனதற்கு பிறகு அல்லாஹ் யா ரசூலுல்லாஹ் என்னுடைய ஈமான் குறைந்து விடுகிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹன்ஸலாவை பார்த்து சொன்னார்கள், ஹன்ஸலா, எல்லா நேரமும் உங்களுடைய ஈமான் அதிகரித்துக் கொண்டிருக்கிற நிலையில் இருந்தால் நீங்கள் மலக்குமாருடைய கூட்டத்தில் இருப்பீங்க. எல்லா நிலையிலும் உங்களுடைய ஈமான் அதிகரிக்கக்கூடிய நிலையில இருந்தீர்கள் என்றால் நீங்கள் மலக்குமாருடைய கூட்டத்தில் இருப்பீங்க. ஹன்ஸலா, ஈமான் என்பது அதிகரிக்கும், ஈமான் என்பது குறையும். ஈமான் சில நேரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி எல்லாரும் பயான் கேட்டீங்க, வீட்டுக்கு போன மாஷா அல்லாஹ் ஈமான் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும், அசர் முடிந்தவங்க அசர் ஈமான் குறைந்து விடும். பண்பான சகோதரர்களே, ஈமான் அது அதிகரிக்கும், ஈமான் அது குறையும். அப்ப அதிகரிக்கக்கூடிய அந்த வழியை நாம் தேட வேண்டும். நல்ல மஜ்லிஸில் உட்காருவது, இந்த மஜ்லிஸில் உட்காருவதன் மூலம் உங்களுடைய ஈமான் அதிகரிக்கும். உங்களுடைய ஈமானில் அல்லாஹ் வந்து அதிகரிப்பு போட்டுக்கொண்டே இருப்பான். அதே பண்பான சகோதரர்களே, ஈமானை அதிகரிக்கக்கூடிய இன்னொரு வழி என்னவென்றால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை படிங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை படிங்க. உண்மையிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டதற்கு எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு பிரச்சனை
பிரச்சனைகள், எவ்வளவு இன்னல்கள், இந்த மார்க்க பணியை இந்த உம்மத்திற்கு கொடுப்பதற்காக எவ்வளவு கஷ்டங்களை மேற்கொண்டார்கள். குர்ஆனை படித்து பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி எல்லாம் ஆறுதல் தரும். ஏனென்றால் இந்த நபுவத்துடைய பணி என்பது சாதாரணமான பணி அல்ல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹக்கை கமா ஹக்கஹு அடைவதற்காக நிறைய போராடினார்கள். தாயிஃபுடைய சம்பவத்தை படித்து பாருங்கள், பத்ருடைய சம்பவத்தை படித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துடைய படுக்கையில் இருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மகள் வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்டைரக்டாக ஃபாத்திமாவுக்கு சொல்கிறார்கள், ஃபாத்திமா இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய போகிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா சொன்ன வார்த்தை, ஃபாத்திமா இதற்கு பிறகு உன் தந்தைக்கு இருந்த பிரச்சனைகள். அப்ப சொல்லக்கூடிய காரணம் என்ன? இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டேன் ஃபாத்திமா, நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டேன். இதற்கு பிறகு என்னுடைய ரப்புல் ஆலமீன் சந்திக்க போகிற ஃபாத்திமா. பன்மான சகோதரர்களே, உண்மையிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை என்பது சாதாரணமான வாழ்க்கை இல்லை. யாரை அல்லாஹ் அதிகமாக நேசிக்கிறானோ பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்து ஈமானை அல்லாஹ் பலப்படுத்துவான். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரா, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நமக்கு அதிகமாக ஈமானை பலப்படுத்தும். அதே போன்று இன்னொரு மிகப்பெரிய விஷயம், நம்முடைய ஈமானை பலப்படுத்துவது சஹாபாக்களுடைய வரலாறு. சலஃபே சாலிஹீன்கள் என்று சொல்வார்கள். சஹாபாக்கள் தான் சலஃபே சாலிஹீன் என்று சொல்லப்படுகிறது. உண்மையிலே சஹாபாக்கள் அவர்களும் இஸ்லாத்திற்காக நிறைய தியாகங்கள் செய்தார்கள். சிலர் உயிரை தியாகம் செய்தார்கள், சிலர் செல்வத்தை தியாகம் செய்தார்கள், சிலர் பிள்ளைகளை, தந்தைகளை, எல்லாத்தையும் தியாகம் செய்தார்கள். முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரே ஒரு முறை அவருடைய சம்பவத்தை படித்து பாருங்கள். ஒரே ஒரு முறை கூகுள்ல போயிட்டு முஸாப் பின் உமைர் அவருடைய பயோகிராஃபி படித்து பாருங்கள். உங்களுடைய கண்களில் கண்ணீர் வரவில்லை என்றால் உங்களுடைய கல் என்ன, உங்களுடைய இதயம் கல்லு போன்று இருக்கிறது. முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நினைத்து நினைத்து அழுது கொண்டே இருந்தார்கள். காரணம், முஸாப் ஈமானை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தவர். அவர் மிகப்பெரிய ஒரு கோத்திரத்தை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு பணக்காரருடைய மகன். அவர் நடந்து சென்றால் அவருடைய அந்த ஆள் இருக்கக்கூடிய அந்த நறுமணம் என்பது, அந்த நறுமணத்தை வைத்து சிலர் கண்டுபிடித்து விடுவார்கள், இது முஸாப் உமைருடைய நறுமணம் என்று. அவர் அணியக்கூடிய ஆடை அந்த காலத்திலே யமன் நாட்டில் இருந்த ஷாம் நாட்டில் வைத்திருக்கும். அவ்வளவு செல்வ செழிப்போடு வாழ்ந்தார்கள். அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்துடைய ஒளியை கொடுத்தான். அந்த ஒளியை அப்படி பிடித்துக் கொண்டு இஸ்லாத்தில் ஓடி வந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவருடைய தாயார் சொன்னார், முஸாப், ஈமானை நீங்கள் ஏற்றுவிட்டீர்கள், இதற்கு பிறகு உங்களுக்கு இந்த சொத்தை அனுபவிப்பதில் எந்த ஒரு அக்கறையும் இல்லை, எந்த ஒரு பங்கு இல்லை. முஸாப் பின் உமைர் ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸ்க்கு போறாங்க. சில வரலாற்றில் எப்படி வருது, ரசூல் என்ன செய்றாங்க, அந்த மரத்தோட இலைகளே வைத்து பிரைவேட் பாட்டு அந்த மலைச்சல் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து அழுதுட்டாங்க. முஸாபோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. உஹதுடைய போர், முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீத் ஆறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்க அந்த கஃன் துணியில நாங்க அடக்கம் செய்யறோம், தலையை மறுத்தால் கால் தெரிகிறது, காலை மறுத்தால் தலை தெரிகிறது. உடனே ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறாங்க, தலையை மறைத்து விடுங்கள், காலில் என்ன செய்யுங்க, அந்த புளிச்சொலி எடுத்து போட்டு நீங்க அடக்கம் செஞ்சிருங்க. அன்பான சகோதரர்களே, சஹாபாக்களுடைய தியாகம் நம்முடைய ஈமானை புதுப்பிக்கும். அன்பான சகோதரிகளே, அதே போன்று கடைசி விஷயம் என்னவென்றால், நம்முடைய ஈமானை அதிக வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ் என்னுடைய ஈமானை அதிகரிப்பாயாக. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், எப்படி உங்களுடைய ஆடைகள் பலதாகிவிட்டால் புதிய ஒரு ஆடையை நீங்கள் அணிவீர்களோ, அதே போன்று உங்களுடைய ஈமான் பலதாகிவிட்டால் புதிய ஈமானை அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு துஆ கேட்பாங்க, அல்லாஹும்ம ஸித்னா ஈமானன் வ யகீனன் வ ஃபிக்ஹா. யா அல்லாஹ், என்னுடைய ஈமானை அதிகரிப்பாயாக, என்னுடைய யகீனை அதிகரிப்பாயாக, வ ஃபிக்ஹா, எனக்கு மார்க்கத்தில் ஞானத்தை கொடுப்பாயாக. அன்பான சகோதரர்களே, நம்முடைய லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும்? இந்த உலகத்தில் ஈமான் நிலையில் வாழ வேண்டும், ஈமானுடைய நிலையில் மரணிக்க வேண்டும். எல்லா ஹுத்பாவுடைய ஆரம்பத்தில் நாம் ஓதக்கூடிய வசனம் என்ன? வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். உங்களுக்கு மரணம் என்பது இஸ்லாத்தோட நிலையிலே, ஈமானுடைய நிலையில் வர வேண்டும். சகோதரிகளே, அப்படி நாம் வர வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? எல்லா நிலையிலும் எந்த ஈமான் நம்முடைய அதிகரிக்குமோ அந்த பாதை நாம் தேடி போக கொண்டே இருக்க வேண்டும்.
எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் ஈமானுடைய நிலையிலே வாழ்ந்து ஈமானுடைய வர்ணிக்கக்கூடிய அத்தகைய பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹும்ம ஆமீன். أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروا إنه هو الغفور الرحيم.